இந்த சீரியலோட ப்ரமோல நம்ம தாமரையோட அம்மா தமிழ் கிச்சன்ல சமைச்சுக்கிட்டு இருக்கும்போது குக்கரோட மூடியில குச்சி வச்சு சொருகிட்டு விசில வச்சு மூடிடுறாங்க. இதனால குக்கர் வெடிச்சு தமிழுக்கு ஏதாச்சும் ஆகும்னு நினைச்சாங்க. ஆனா நினைச்சது ஒண்ணு நடந்தது ஒண்ணா இருந்தது. அந்த சமயம் சேது வந்து தமிழை இங்க வான்னு கூப்பிட தமிழும் கிச்சனை விட்டு வெளியே வரும்போது கரெக்டா அந்த நேரம் பார்த்து குக்கர் வெடிக்குது. நல்ல வேளை தமிழுக்கு எதுவும் ஆகாம மயங்கி விழுந்துடுறாங்க. தமிழ் இப்படி மயங்கி விழுந்து பார்க்கவே பாவமா இருந்ததுனால சேதுக்கு தமிழ் மேல இருந்த பாசம் இன்னும் அதிகமாயிடுச்சு. இதை பார்த்த தாமரைக்கு ரொம்ப கோவம் வந்து அவளோட அம்மா கிட்ட, அம்மா எல்லாத்துக்கும் காரணம் நீதான், நீ எதுக்கு கிச்சன்ல குக்கரை வெடிக்க வச்ச? இப்ப பாரு, சேது மாமாக்கு அவ மேல பாசம் தான் இன்னும் அதிகமாச்சு. இப்படி எனக்கு நல்லது பண்றேன்னு சொல்லி கெட்டது தாமா பண்ணிருக்கேன்னு கத்துறாங்க. அதுக்கு தாமரோட அம்மா இருந்துகிட்டு, நான் இப்படி குக்கரை வெடிக்க வச்சா தமிழுக்கு ஏதாச்சும் ஆகும், அப்புறம் உனக்கும் சேது மாமாக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கலாம் தாண்டி நான் நினைச்சேன்னு சொல்ல போறாங்க. நீ எனக்கு நல்லது பண்றேன்னு சொல்லி இந்த மாதிரி வில்லங்கமா பண்ணி வைக்காதன்னு சொல்லி தாமரை அவங்க அம்மாவை பத்தி கத்த போறாங்க. உடனே நம்ம அம்மாச்சும் இருந்துகிட்டு, இந்த வீட்டுல எத்தனை பொம்பளைங்க இருக்காங்க, எல்லாரும் தான் சமைச்சிருக்காங்க, இது வரைக்கும் ஒரு வாட்டி கூட குக்கர் வெடிச்சது இல்ல, இவ வந்த நேரம் குக்கர் வெடிக்குது, குக்கர் தானா வெடிச்சுதா இல்ல இவ வெடிக்க வச்சாலான்னு புரியல, இப்படி குக்கரை வெடிக்க வச்சா சமையல் கத்துக்க வேணான்னு நம்மளே சொல்லிடுவோம்னு நினைச்சாலோ என்னமோன்னு அம்மாச்சி புலம்பிட்டே போக போறாங்க. இதுக்கப்புறம் தாமரை சேதுவையும் தமிழ்ச்செல்வியும் பிரிக்கிறதுக்கு என்னென்ன பிளான் பண்ண போறாங்கன்னு பொறுத்திருந்து பார்க்கலாம். இது போன்ற பல சுவாரஸ்யமான நிகழ்ச்சிகளுக்கு நியூ லைன் சினிமா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.